ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம வந்து கேசரி தான் பண்ண போறோம். வாங்க என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. நெய் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம், நம்ம வந்து தேவையான அளவு ரவைக்கு அளவா ஈக்குவலா தண்ணி ஊத்திக்கோங்க. இது வந்து நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணும் மக்களே. இல்லைன்னா வந்து இது லம்ப்ஸ் ஃபார்ம் ஆயிரும். மாவு மாவா இருக்கும் அங்கங்க. அதனால நீங்க வந்து கை எடுக்காம கம்பல்சரி வந்து கிளறியே ஆகணும். இதோட ப்ராசஸே அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு கெட்டி பதம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் நான் வந்து இதுக்கு போட்டிருக்கேன். இதில் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் நெய்யும் ரொம்ப மினிமலாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நெய் பிடிக்காது அப்படிங்கிறக்காக. முந்திரியும் ஆட் பண்ணல மக்களே, திராட்சையும் ஆட் பண்ணல. 1, 2 பொருள் இல்லைன்னா கூட நம்ம வந்து ஒரு குக்கிங் வந்து ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா இது போதுமானது. நம்ம இப்படி பண்ணி கொடுக்குறது. ஏன்னா கடையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அவ்வளோ நெய்யும் ஆயிலும் நம்ம ஆட் பண்ணி பண்ணும்போது அது வந்து குழந்தைங்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ சாப்பிட மாட்டாங்க. இந்த லெவலில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் மக்களே. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய்.